இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் செமி ட்ரையாக வந்துட்டு பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வத்தல் எல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தட்டி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினதுமே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்குமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி விட்டுட்டேன். இப்போ தண்ணி கொதித்ததுமே வெட்டி வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். தொலி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி 2 உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக விட்டுட்டு வெந்ததுமே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான்.